டைம் ட்ராவல் மனுஷன் வந்து ஒரு டைம் பீரியட்ல இருந்து இப்போ நான் ஒரு ப்ரெசென்ட் லைஃப்பில் இருக்கேன், பாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு வரணும் சார் அப்படின்ற ஒரு டைம் ட்ராவல். இல்லாட்டி இன்னொரு 60-70 வருஷம் வந்து நான் எதிர்காலத்துக்கு டைம் ட்ராவல் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஃபீலு. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்வியலில் ரெகுலரான ஒரு லைஃப் ஸ்டைலை தாண்டி புதுமையாக ஒரு வாழ்க்கையை பற்றியான சிந்தனைகளை கொண்டு இருக்கிறதுனால தான் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இப்படி இருக்கும்பொழுது இந்த காலப்பயணம் டைம் ட்ராவல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஸ்பிரிச்சுவலாகவும் சைக்காலஜிக்கலாகவும் ஃப்யூச்சராகவும் என்னவா இருக்க போகுது அப்படின்றத நம்ம இன்றைக்கி முழுசாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா டைம் ட்ராவல் பாசிபிளா அப்படின்னு கேட்டால் இந்த அணுக்கள் பிரிஞ்சு அணுக்கள் சேரணும் அப்படின்னு வரலாற்றில் வரக்கூடிய விஷயங்கள் தான். இல்லை ஸ்பிரிச்சுவலாக நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா கெவுதம் பாய்தல் அப்படின்ற ஒரு இடம் வருது. திருமூலர் அவர்களுடைய அந்த பாடலில் வர வரிகளை வச்சு பார்க்கும்பொழுது பூமியை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 நிலைகளில் 7 இடங்களில் 7 வித்தியாசமான மனிதர்களை அவங்க பார்க்குறாங்க. வேற்று கிரகத்தில் நிழல் மாதிரி, தங்கம் போல் மின்றா மாதிரி, இந்த மாதிரி ஒவ்வொரு பர்சன்ஸையும் பார்த்துட்டு வராங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் முப்பாடில் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அந்த இடத்துல இவர்கிட்ட இருந்து ஒரு குளிகையை வாங்கிட்டு திருடிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அவர் பின்னாடியே போயிட்டு அவரை பிடிச்சி மறுபடியும் தன்னுடைய குளிகையை எடுத்துகிட்டு பூமிக்கு வந்து சேருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாடல்கள் வரும். வெறும் பாட்டை வச்சு நம்மளால் டைம் ட்ராவலை டிசைட் பண்ணிட முடியாது. அது சொல்லியிருக்க அந்த குளிகைனா என்ன அப்படி இப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவலாக நம்ம ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நிரூபிக்க முடியாத ஒரு சூழல் அப்படின்றது ஒரு காலகட்டத்தில் நமக்கு உருவாகியிருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் அதீதமான அவங்களுடைய செயல்பாட்டின் வெளிப்பாடை தான் பார்த்திங்கன்னா எகிப்து பிரமிடு மாதிரியான நிறைய இடங்கள் இன்றைக்கும் நமக்கு மிஸ்ட்ரியாக இருக்கக்கூடிய இடங்களாக இருக்குது. கொஃபெட்லி டெஃபே அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா 10,000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் வாழ்ந்திருக்கான், அவன் கோதுமையை பயிரிட்டுருக்கான் அப்படின்வாங்க. வாரத்தில் வரக்கூடிய ஒரு கதை. பாண்டு அவங்க பார்த்திங்கன்னா தன்னுடைய பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப விருப்பப்படுவாங்க. ஆனால் திருமணம் ஆகாத பிரம்மாதேவர்கிட்ட போயிட்டு எனக்கு என் பொண்ணுக்கு வாழ்க்கையை கொடு அப்படின்னு கேட்கும்போது நீ வந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா பூமியிலேருந்து மேலே ட்ராவல் பண்ணி வந்த நேரம் வந்து இத்தனை வருஷங்கள் டிஃபர் ஆகுது, வேறு ஒரு ராஜாங்கமே உருவாயிருச்சு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவலாக பார்க்கும்போது காலப்பயணம் அப்படின்றத பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போது நந்தி தேவனுடைய வேகம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டினுடைய ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு டெக்னாலஜியையும் இப்போ இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம முன்னாடி இருந்தவங்களுடைய ஸ்பிரிச்சுவலையும் கனெக்ட் பண்ணுற முயற்சி பண்ணுற ஒரு இடங்கள் இருக்குதுல்ல. இந்த இடங்களை பார்க்கும்போது நிரூபணம் இல்லாத ஒரு விஷயத்தை நான் ஏன் நம்பணும், உங்களுடைய கடவுள் மாதிரியே இருக்கா இல்லையான்ற கேள்விக்குள்ளேயே நான் ஏன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள்ன்றது உருவாகும். இப்போ இன்றைக்கி காலையில் விடிஞ்சிருச்சு, நம்ம ஒரு வயக்காட்டு பக்கம் இருக்கிறோம், ஒரு கிணத்துல குளிக்கிறோம், அப்படியே அந்த கரும்பு தோட்டத்தில் போய்ட்டு ஏதாவது கரும்பு ஒடிச்சு தின்றது, பனம்பழம் விழுந்திருந்தால் எடுத்து சாப்பிட்றது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுடைய வாழ்வியல். அப்போ இப்போ ப்ரெசென்ட்டாக வாழ்ந்துட்டு இருக்கவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டீன் லைஃப் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்மகிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ரொட்டீன் லைஃப் இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறத விட மனுஷன் கூட்டத்து நடுவில் வாழ்ந்துட்டு இருக்கான். நேச்சருடைய மனநிலையினுடைய தன்மையில் நின்று வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். தினசரி கேட்குற ஒலிகளினுடைய அளவு, செய்யக்கூடிய செயல், நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், எதை தொட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம கையில் நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம இந்த பிண்டம் வந்து பூமியில் வந்து தங்கி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த பிண்டத்தால் இந்த பூமியில் எந்தெந்த இடங்களில் தடம் பதியுது. கிராமத்து சைடில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைதியான ஒரு ஃபீலுன்றது இருக்குல்ல, இந்த டோட்டல் ஃபீலுமே சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்களுக்கு, இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, ஒரு ஹாப்பினஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரியான ஒரு ஹாப்பினஸும் பார்த்திங்கன்னா அங்கேயும் இருக்குது. ஸோ இப்படி ஸ்பிரிச்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இந்த மாதிரி கதைகள் மூலமாக நமக்கு டைம் ட்ராவல் அப்படின்ற கான்செப்டை விளக்கியிருப்பாங்க. எதுக்காக டைம் ட்ராவலை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட்டுக்கும் ப்ரெசண்ட்டுக்குமான லைஃப்பில் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய முரண்பாடு தான். இதுக்கு முன்னாடி வாழ்ந்த நாங்கள் நேச்சரோடு இருந்தோம், அதிக சப்தங்கள் இல்லாமல் இருந்தோம், தினசரி வாழ்க்கையில் வந்து அக்கன் பக்கத்தோடு பேசுகிறது, ஒரு உறவாடுறது, சண்டை போடுறது, குழா தண்ணி பம்பில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வரலன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ஒரு லைஃப் ஸ்டைலு விஷயங்கள் 80s 90s வாழ்ந்த குழந்தைங்களுடைய ஒரு வாழ்வியலுன்றதை நம்ம வந்து இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கவலை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ப்ரெசன்ட் லைஃப்பில் நாங்கள் அதை விட டெக்னாலஜி வைஸாக இங்கே என்ன சுகம் இருக்கோ அதே மாதிரியான ஒரு சுகங்கள் எங்களுக்கும் ஒரு ரொட்டீன் லைஃப் ஸ்டைலில், நீங்கள் தனித்து ஒரு இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறீங்க, நாங்கள் கூட்டமாக மக்களில் ஒருத்தராக சேர்ந்து வாழ்ந்துன்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான 2 விதமான பாஸ்ட் ப்ரெசண்ட்ன்ற ஒரு இடத்துக்குள்ளே வந்து முட்டி நிற்குது. நாங்கள் வாழ்ந்த வாழ்வியல் இன்றைக்கி இல்லை அப்படின்ற ஏக்கம் பாஸ்ட்டில், ப்ரெசண்ட்டில் நாங்கள் ஹாப்பியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்றைக்கோ ஒரு நாள் கண்காட்சி மாதிரி ஒரு இடம் சார்ந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க, அது இத்தனை கால அளவில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ட்ராவலை பற்றியான குறிப்பு. நான் உண்மையாகவே டைம் ட்ராவலை பற்றி பேச வரேன் அப்படின்றது பார்த்திங்கன்னா
டைம் ட்ராவல் அப்படிங்கிறது நம்ம பார்த்த ஒன்று, சிந்தித்த ஒன்று நமக்கு கண்ணு முன்னாடி தெரியும் போது, அது இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுடைய ஒரு கான்செப்ட் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காரு, பைக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக, ரொம்ப ரேராக இருந்திருக்கும். இன்றைக்கி திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 வருஷம் கழித்து அவங்க திரும்பி பார்க்கும்போது உலகத்தில் இவ்வளோ காரு, இவ்வளோ மெத்த வீடுங்க நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு காலப்பயணம் அப்படின்றது நம்ம வாழக்கூடிய காலத்துலேயே நம்ம பண்ணிடுறோம். மாற்றங்கள் தான் காலப்பயணம். இன்னும் ஒரு 500 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடங்கள்லாம் எப்படி இருக்க போகுது, இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடம்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு டைம் ட்ராவல் தான் நம்ம எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ சைக்காலஜிக்கலான ஒரு டைம் ட்ராவல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, விஞ்ஞானிகளுடைய ஒரு அதீதமான முயற்சி அப்படின்றது பாசிபிள் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா, எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்ற ஒரு வரைமுறையை அவங்க உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இத்தனை பேர் வந்து இவ்வளோ பிளேஸில் இருக்கணும், எந்தெந்த பிளேஸில் யார் யார் இருக்கிறாங்க, என்னென்ன மாதிரியான விதிமுறைகள் இருக்கணும், எப்படிலாம் மக்கள் வாழணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடை விதிக்கக்கூடிய மக்களினுடைய கூட்டம். ஒரு மக்கள் சேர்ந்து தான் தனக்கான ஒரு கட்டுப்பாட்டை உருவாக்கி வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த கட்டுப்பாடுகள் அப்படின்றது காலம் கடந்த பிறகு அதில் ஏற்படக்கூடிய ஒரு பரிணாம மாற்றங்கள்னு ஒன்று இருக்குல்ல, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேஷன் கேப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கீழே நீ பார்த்த இந்த எல்லா விதமான ஹாப்பினஸும், எல்லா விதமான ஒரு டே டு டே லைஃப்பில் ஒரு மனுஷன் என்னெல்லாம் அனுபவிப்பானோ அந்த ஃபீலிங்ஸை நாங்களும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஸோ இந்த பாஸ்ட் ப்ரெசண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ப்ரெசண்ட் லைஃப்பில் இருக்கிறவங்க தான் வாழ்கிற வாழ்க்கையை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாஸ்ட் லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த காலகட்டம்னு இல்லை, ஒரு பாஸ்ட்டில் இருக்கும்பொழுது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்ம இருந்த டைம் நல்ல ஒரு டைம் ஆச்சே, இப்போ அந்த டைம் இல்லையப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயா கதைலாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க தெரியுங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு கதை பாஸ்ட்டை பற்றி பேசுகிறது. அப்போ நான் பாஸ்ட்டை பற்றி நினைக்கவே கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தாட் ப்ராசஸ் அப்படின்றது ஃப்யூச்சரை நோக்கி இருக்கும்போது தான் அதுக்கான ஒரு ப்ராசஸ்ன்றதே நடக்கும். நான் தினமும் சாப்பிட்றேன், தூங்குறேன், திங்குறேன் அப்படின்னு இல்லாமல் இவங்களை வச்சு என்ன வேலை வாங்கலாம். இந்த ஒரு கேம் ஆஃப் த்ரான்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஒன்று வரும் தெரியுங்களா. ஒரு இடத்த எப்படி உருவாக்குறது, அங்கே ஆளுமை எப்படி வைக்கிறது, எத்தனை மக்கள் வாழலாம், எவ்வளோ சாப்பாடு ரெடி பண்ணணும், யார் யாருக்கு என்ன தேவை, என்னென்னலாம் பண்ணி கொடுக்கணும், ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை எப்படிலாம் நம்ம வச்சுருந்தா அவங்க ஹாப்பினஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தலைவன் அளவுக்கு யோசிக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி. இப்போ இதுக்கும் ஒரு டைம் ட்ராவலுக்கும் என்ன ஒரு சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பீரியட் அப்படின்றது ஒருத்தவங்களுடைய சிந்தனையில் உருவாகுது. அப்போ ஒரு நாட்டோடைய டைம் ட்ராவல் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஃப்யூச்சரில் இந்த இடம் எப்படிலாம் இருக்கணுன்ற ஒரு முழுமையான முடிவு நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் அந்த டைம் ட்ராவல் பாசிபிள். ஸோ நம்ம பாசிபிளான டைம் ட்ராவலை பற்றி தான் பேசணும். ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு எப்படி சார் மறைஞ்சி போய் திடீர்னு வரும் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, இன்றைக்கி நான் அதை ஒரு சிந்தனையாக விதைக்கிறேன்னு வைங்களேன். இப்போ நம்ம டிவி பார்க்குறோம், ரிமோட் வச்சுருக்கோம், எங்கேயோ இருக்க ஒருத்தன் இப்போ டிவியில் தெரியுறான் சார். இதுக்கு முன்னாடி வாழ்ந்தப்ப ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யோசிச்சு பார்த்துருப்போமா, இந்த மாதிரிலாம் ஒரு பர்சன் வந்து எங்கேயோ இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்ட்டு. இப்போ அந்த சமயத்தில் அது எப்படி இருக்கும், செம்ம ஆச்சரியமாக இருந்திருக்கும்ல. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது பெரிய விஷயமா இல்லை. இப்போ ஃப்யூச்சர் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் யோசிச்சு பார்க்கும்போது, அங்கே இருக்கிற ஒருத்தரை நம்மளால் காட்ட முடியும்னா அங்கே இருக்கிற ஒருத்தனை இங்கே கொண்டு வர முடியும் சார். கேமராவை கண்டுபிடிக்கிற அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லென்ஸை வச்சுட்டு தலைகீழாக வந்து பிம்பங்கள் விழுது, அப்போ ஒரு பார்க்குற ஒன்று நம்மளால் வந்து படம் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சும்மா ஒரு தியரி வச்சுட்டு போனாங்க. அது பல 100 வருடங்களுக்கு அப்புறமா பலிதமாச்சு. அப்போது லைஃப் ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான டெக்னாலஜியும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் விதைக்கப்படுது. அந்த விதைக்கப்பட்ட அந்த ஒரு கான்செப்டை பற்றி பேசி 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 அதை எந்த அளவுக்கு டெவலப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் டெவலப் பண்ணி அதிலேருந்து வரக்கூடிய ஒரு ஞானத்தை வச்சு அதனால் ஃப்யூச்சரில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை உருவாக்கங்களை உருவாக்க முடியும்னு சொல்லி ஒரு கட்டத்துக்குள்ளே வந்து ஃப்யூச்சர் இப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவில் சைக்காலஜிக்கலாக ஒரு பெரிய டைம் ட்ராவல் அப்படின்றத சிந்தை வழிவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் ஸ்பிரிச்சுவலாக சொன்ன கதைகள் எல்லாமும் அதே மாதிரி தான், ஒரு சிந்தையினுடைய அடிப்படையில் ஒரு கால பயணம் அப்படின்றத மேற்கொள்கிறாங்க. இப்போ ஃப்யூச்சரில் இந்த டைம் ட்ராவல் எப்படிப்பட்டதாக இந்த உலகத்தில் இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மனுஷனுடைய எண்ணிக்கை அப்படின்றது ரொம்ப அதிகமாக போயிருச்சு. எதிர்காலத்தினுடைய டைம் ட்ராவல் எப்படிப்பட்டதாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 128502026 அப்படின்ற ஒரு டைம் காலகட்டத்தில், இந்த காலகட்டத்தில் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஏலியன்ஸ் இங்கே வர போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 50 அதில் பாதியாக நம்ம கழித்தோம் அப்படின்னா ஒரு 5600002026 அப்படின்ற ஒரு காலகட்டம். அதாவது ஒரு மனுஷன் என்னென்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறான் அப்படின்னும் போது நம்ம ஒரு ஊடகத்தை பயன்படுத்துகிறோம், ஃப்ளைட்டு டிவி அப்படின்னா. அந்த ஃப்ளைட்டு டிவிலாம் இல்லாமையே ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது, இது வந்து என்றைக்கோ ஒரு நாள்
என்றைக்கோ ஒரு இடத்துல வாழ்ந்த ஒரு மிக சிறந்த ஒரு அறிவியலாளர், ஒரு டெஸ்லாங்கிற பர்சன் வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ அந்த சிந்தனைகள்ன்றது எப்போவோ விதைக்கப்பட்ட ஒன்று. இப்போ அதை பற்றி பேசுகிறவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது அதிகமாக தான் பார்த்தீங்கன்னா அந்த டைம் ட்ராவல்ன்றது பாசிபிள் இல்லை. அப்படின்னா அதனுடைய பாசிபிலிட்டின்றது ரொம்ப கம்மி தான். இந்த கூட்டம் வந்து எதை அதிகமாக பேசுகிறாங்களோ, வியாதி இல்லாமல் வாழணும், ஒரு மாத்திரை இருந்தால் போதுமா ஒரு நாளைக்கு வாழறதுக்கு அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே நம்ம வந்துடும். ஸோ இது ஒரு டைம் ட்ராவல். இது மாதிரி ஃப்யூச்சராக நடக்க போகிற விஷயங்கள். காலம்ன்றது எங்கே போய் நிற்க போகுது அப்படின்னா, இப்போ நம்ம அவதார் படத்தெல்லாம் பார்த்துருக்கோம்ல, மார்வல்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ரொம்ப நாளாக வந்து பூமியில் இருக்கக்கூடிய படங்கள், சிந்தனைகள் அப்படின்றது நமக்கு எதை தூண்டுது அப்படின்னா, வேற்றுக்கிரக வாசிகள் இருக்கிறாங்க, வித்தியாசமான ஒரு சக்திகள் படைத்த நிலம், தீ, நீர், வலி அப்படிங்கிற ஒரு மேலே பறக்கிறது, தாவறது, குதிக்கிறது, ஓடுறது, இந்த ஒரு கான்செப்ட்லாம் இருக்குதுல்ல, இதெல்லாம் வந்து பலிதமாக போகுது. இட்ஸ் பாசிபிள். ஏன்னா நான் இந்த ஃப்ரீ ரன்னர்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுடைய மூமெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சாதாரண மனுஷனுடைய மூமெண்ட் மாதிரி இருக்காது. இந்த மாதிரியான ஒரு சில முக்கியமான விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும்போது நமக்கு எப்படிப்பட்ட ஒன்றா அது மாறி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் ஒரு நல்ல பலமான ஒரு பர்சன்ஸ் உருவாக போகிறாங்க. ஸோ இதுதான் என்னுடைய இந்த 3 கணிப்புகள். ஸோ ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜியாக நான் வந்து நிற்கிற இடம். எதுக்காக இது சொல்கிறேன், இது என்னன்னா கதையாகுதேடா நீ சொன்னது, இதெல்லாம் நடக்கிற விஷயமாடா, எதாவது பேசிட்டே இருப்பேடா அப்படின்னு ஒரு ஃபீல் உங்களுக்கு வருது இல்லை? இந்த மாதிரி ஒரு சிந்தனையை நீங்கள் பேசிகிட்டே இருங்களேன், அது உண்மையாக மாறிடும். பேசிகிட்டே இருக்கும்பொழுது இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு கேங் எடுத்து அதை செயல்பாடாக மாற்றிடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கேங் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த செயல்பாட்டை வந்து பாசிபிள் ஆகுறது என்னெல்லாம் வழியோ அந்த வழியெல்லாம் தேடுவாங்க. அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணுறது, தன்னுடைய கௌரவத்தை காட்டிக்கிறதுக்காகவாது இந்த விஷயத்தை பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு ஃபோனை ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய கம்பெனி வந்து பயங்கரமாக இருக்கணும்ப்பா, என்னுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து சூப்பராக இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் பேஸில் தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு ஒரு ட்ரை பண்ணுறாங்களே. அந்த மாதிரி நம்ம பேசுகிற ஒரு சாதாரணமான ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் ஃப்யூச்சரில் வந்து பாசிபிளாக ஒன்றா மாறிடுது. ஸோ இன்றைக்கி நான் பேசுகிறது எனக்குமே வந்து ஒரு கதை சார், இதெல்லாம் என்ன சார் ஒரு திங்கிங் சார், பட் ஆனால் எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, இது எல்லாமே பாசிபிள் அப்படின்னு ஒரு இடத்துக்குள்ளே வந்து நிற்கிறேன். சரி பார்ப்போம், ஒரு 200 வருஷத்துக்கு கழிச்சு நான் உயிரோடு இருந்தேன் அப்படின்னா நான் சொன்னதெல்லாம் நடக்குதா அப்படின்ட்டு. ஸோ மறுபடியும் எல்லாரையும் இதே போல் ஒரு அழகிய தருணங்கள் சந்திக்கிறேன். ஆக மொத்தம் நம்ம கடைசியாக ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி அங்கே வந்து நின்று இருக்கோம் அப்படின்னா, ப்ரெடிக்ஷன், எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு மக்கள் யோசிக்க ஆரம்பித்தாங்கன்னா, அதில் அதிகமான தாட் எதில் வந்து நிற்குதோ அந்த தாட் எல்லாமே பலிதமாகிடும். நம்ம எப்படி ஓட்டு போடுறோமோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி மக்களுடைய ஒட்டுமொத்த கான்செப்டும் எதிர்காலத்தை பற்றியான சிந்தனை என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு டீம் மாதிரி ரெடி பண்ணி அவங்களோட ஃபீலிங்ஸ்லாம் உள்ளே எடுக்கிறதுக்கு தான் அந்த டாக்குமெண்ட்ரிஸ் மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ரிஸை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினாங்கன்னா, விரைவுபடுத்தினாங்க அப்படின்னா இது எல்லாமே பாசிபிள் ஆகும். மறுபடியும் உங்களால் இதே போல் ஒரு அழகிய திறனுக்கு சந்திக்கிறார். உங்கள்கிட்ட விடைபெறுது நான் உங்கள் பாண்டியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.